நான் வந்து எப்படி நினைச்சிட்டு வந்தேன்னா, சரி அதர்வா கடைசியில லவ் சொல்லிருவாரு, ஏதோ ஒரு ஸ்டெப் எடுப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அதர்வாட கேரக்டர் இவ்ளோ டாக்ஸிக் ஆகி கடைசி வரைக்கும் அவர் ஒரு ஸ்டெப் எடுக்கலன்றது மட்டும் தான் என்னோட. ஏன்னா நான் அதர்வா ரீசென்ட் டைம்ல அதர்வாக்கு ரொம்ப பெரிய ஃபேன் ஆயிட்டேன். அதுதான் கரெக்ட் தான். ட்ரெய்லர்ல காமிச்சிருந்தாங்க லவ் சொல்றதுக்கு எவ்வளவு தயக்கப்படுறாங்கன்னு. பட் அந்த தயக்கப்படுற இடம் வந்து அவங்களுக்கு இன்னும் வேற எதனா சுச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்திருந்தா அதை தவிர்த்துக்கலாம். பட் அவருக்கு அவ்வளவு சான்ஸ் இருக்கு, பக்கத்திலேயே நின்று லவ் சொல்ல முடியாத அளவுக்கு. என்ன பிரச்சனைன்னு தான் எனக்கு தெரியல. லவ் சொல்லிருக்கலாம். மேபி 90s 80s கிட்ஸ் அப்படிலாம் வாழ்ந்தாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஜென்சே கிட்ஸ் வந்து அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ 90s கிட்ஸ் ஒர்க் ஆக நாலு பொண்ணுலாம் இல்ல. நாலு பொண்ணுலாம் இல்ல, ரெண்டு பொண்ணு தான் லவ் பண்ணுவாரு. ரெண்டு பொண்ணுகிட்டயும் ஒழுங்கா லவ் சொல்ல மாட்டாரு. அதான் கதை. செகண்ட் சான்ஸ் வந்தோம் சொல்றதுக்கு எப்படி தவற விடுறாங்கன்றதுதான். ஓவராலா ஓகே. பட் ஜென்சி கிட்ஸுக்கு எனக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. சுதாகரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு சுதாகரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஹத்தோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜொனிடா காந்தியோட ஆக்டிங்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவங்க ஆக்டிங்லாம் பண்ணாங்க, அவங்களுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதர்வோட விஷுவல் சூப்பர். எல்லாரோட விஷுவல்ஸ், ட்ரெஸ்ஸிங் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபேஷன் லுக்ஸ் எல்லாத்துமே சூப்பரா இருந்துச்சு. மற்றபடி வேற என்ன சொல்றது, எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா இருந்துச்சு. கேரக்டர் தான் வந்து கொஞ்சம் கேவலமா இருந்துச்சு. மற்றபடி மூவி வந்து ஒரு ஒன் டைம் ஃப்ரெண்ட்ஸோட வந்து வாட்ச் பண்ணலாம், நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த தங்கமே தங்கமேன்னு ஒரு சாங் வெட்டிங் சீக்வன்ஸ்ல அதுல அதர்வா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இவங்க பிரீத்தியுமே நல்லா இருந்தாங்க. அப்புறம் கயாடுவோட ஒரு சாங் வரும், கட்டழகின்னு ஒரு சாங், அந்த சாங்குமே நல்லா இருந்துச்சு. நியூயார்க்ல ஒரு சாங் வரும், இதயான்னு ஒரு சாங், அந்த சாங்குமே நல்லா இருந்துச்சு. ஓவராலா சாங்ஸ் எல்லாமே தமிழ் நல்லா பண்ணிருக்காங்க. நல்ல பிஜிஎம்லாம் நல்லா போட்டிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அந்த விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு கனெக்டிவிட்டி, ஒன் சைட் லவ், அது மட்டும்தான். அது இதயம் படத்துல எப்படி முரளி சொன்னாரா சொல்லலையான்னு எனக்கு தெரியல. பட் சொல்லலையா இந்த படத்துலயும் அவர் பிள்ளையும் சொல்லல. அந்த ஜென்ரேஷன்ல தான் அவர் சொல்லாம இருந்தாரு. இந்த ஜென்ரேஷன்ல அதர்வா பார்த்தது இல்லைன்னா. பட் இதுல பெரிய இதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் இருக்கு. சினி ஜெயந்த் வர போர்ஷன் மட்டும் ரெஃபரன்ஸ் இருக்கும், அது மட்டும் தான். மற்றபடி அதுக்கும் இதுக்கும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை. ஒன் சைட் லவ்ன்றது மட்டும் தான் ஒரே ஒரு காமெண்ட், அவ்வளவுதான். அஃப்கோர்ஸ் லவ் வந்தா சொல்லிடணும். அதை வந்து மூடி மறைச்சு அப்படிலாம் இருந்தா இந்த காலத்துல ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாரும் டக்கு நம்ம இன்ஸ்டால வந்து மெசேஜ் பண்ணி லவ் சொல்லிட்டு இருக்க டைம் இதுல வந்துட்டு இவ்வளோ லேகெல்லாம் இழுத்துட்டு இருந்தோம்னா ஒர்க் அவுட் ஆகாது. லவ் இருந்தா டக்குன்னு சொல்லிட வேண்டியதுதான், அவ்வளவுதான். இதே முரளி படம் வந்து ஒரு 90s பையன் எப்படி வந்து அவனோட லைஃப்ல சின்ன வயசுல இருந்து அவனோட ஒரு பருவம் மரப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி லவ் பண்றாங்க இந்த கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓகே, நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அங்கங்க காமெடி எமோஷனல் சீன்ஸ், அந்த இதயம் படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட படம் முடிஞ்சிருச்சு. என்ன செகண்ட் ஹாஃப்ல காமிக்க போறதோ புதுசா காமிக்க போறாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சா டைரக்டர் யோசிச்சிருக்காரு போல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி எடுத்தோம், ஐயோ மறந்துட்டோமே செகண்ட் ஹாஃப்னு ஒன்று இருக்கு போலயே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 1 மணி நேரம் 24 நிமிஷம் எடுத்து வச்சிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் டிராகிங்கா இருக்கு. சுதாகரோட காமெடி மட்டும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி செகண்ட் ஹாஃப்ல அவர் வழியில மறுபடியும் சுதாகர் கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு 1/4 மணி நேரம் அவரை வச்சு ஒரு காமெடி மட்டும் நல்லா பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த டிராகிங்னஸ் படத்தை வந்து கொஞ்சம் நெகட்டிவா தோணுது. இந்த காலத்துல வந்து ஒரு 3 மணி நேரம் படம் 2.5 மணி நேரம் படம்னு பார்த்தாலே பயமா இருந்துச்சு. 2.75 மணி நேரம் படம் பயங்கரமான ஏதோ காவியம் காமிக்க போறாங்களோ அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி கொஞ்சம் படுத்தி எடுத்துட்டாங்க. படத்துல ஒரு 35,447 பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாமே தெரிஞ்ச ஆளுங்க தான் இருக்காங்க. ஒவ்வொரு சீனா வராங்க, டே இவன்டா டே இவடான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ரஜினி கமலை தவிர எல்லாருமே நடிச்சிருக்காங்க போல இந்த படத்துல. அவன் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பட் செகண்ட் ஹாஃபை கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் ஷார்ட் பண்ணி எடுத்து இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். இல்ல அந்த படத்தை ரெஃபர் பண்ணி அந்த படத்துல வந்து அவர் லவ்வே சொல்ல மாட்டாரு. அதே மாதிரி இந்த படத்துல அவர் நிறைய பொண்ணுங்களை வந்து யாரையா பேச போறாரு, லவ் சொல்ல போற யோசிச்சாலே வந்து ஒன்னு அவங்க ட்ரெயின் ஏறி போயிருவாங்க, இல்ல கார் ஏறி போயிருவாங்க, இல்ல ஃபிளைட் ஏறி போயிடுறாங்க. லவ்னு எடுத்தாலே அப்படி போயிடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு தடவை 2 தடவை காமிக்கலாம். பட் படம் ஃபுல்லாவே அந்த மாதிரி காமிக்கிறது கொஞ்சம் மக்கள் இந்த காலத்து மக்கள் நல்ல படத்தையே பயங்கரமா குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்படி இப்படின்னு. பட் இந்த படத்துல நிறைய குறை சொல்ற விஷயம் இருக்கு, நல்ல விஷயங்களும் நிறைய இருக்கு. பட் அதை மட்டுமே வச்சு ஒன்று கொஞ்சம் பிரிஸ்கா முடிச்சிருந்தாங்கன்னா படம் சூப்பரா இருந்தது. ஜென்சி கிட்ஸ்க்கு நிறைய புரியாதுன்னு தான் தோணுது. ஏன்னா வந்து நிறைய நல்ல விஷயங்கள் சொல்றாங்க. அந்த காலத்து 90ஸ்ல நடந்த விஷயங்கள் சொல்லி எங்களுக்கு தெரியாது. 90s கிட்ஸ்லாம் எப்படி நிறைய விஷயங்கள் அந்த ஸ்மாக் டவுன் விளையாடுறது அதெல்லாம் வந்து இந்த காலத்து பசங்களுக்கு அவ்வளவா தெரியாது. ஸோ இது வந்து கண்டிப்பா மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் நிறைய வரும். படம் கொஞ்சம் பிரிஸ்கா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். தமனோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பாசிட்டிவா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நிறைய பாட்டு இருந்துச்சு, நல்லா கேட்கறமா இருந்துச்சு. பிஜிஎம் நல்லாவே நல்லடியா இருந்துச்சு. தேங்க்யூ. அவங்க அப்பா படமே நான் பார்த்துட்டேன். அதோட வழியா லவ். இந்த படத்துல டைரக்டருக்கு முக்கியமா ஒரு சூப்பரா எடுத்துக்கிறாரு. 1998 ஒரு பாட்டு, 2026 ஒரு பாட்டு,
2011 ஒரு பாட்டு, 2019 ஒரு பாட்டு, 2026 இப்போ 4 பகுதி பாட்டு. அப்ப இந்த 4 பகுதி பாட்டுலயும் ஒரு கதாநாயகா 2 பொண்ணுகிட்ட லவ் சொல்ல முடியல. புரியுதா கதை? ஒரு வாழ்க்கையில ஒருத்தரை லவ் பண்ணலாம், வெற்றி பெறுவாங்க, தோல்வி அடிவாங்க, இன்னொன்னு லவ் பண்ணுவாங்க, அதுலயுமா தோல்வி. அப்படிலாம் இருக்கக்கூடாது. 2026ல அந்த முரளி தோத்துட்டா இருப்பா லவ்ல. இந்த சின்ன குட்டி முதி இதயம் முரளி ஜெயிச்சுட்டா இருப்பா. இதுதான் ஸ்கிரீன் பிளேல நான் சொல்ல வர்றேன். ஆனா அந்த காலத்துல இருக்கிற காதலு 2026க்கு இருக்குமான கேள்விக்குறிதான். வீக்கு, ரொம்ப வீக்கு. அவ்வளவு 10 வருஷம் லவ் பண்ண மாட்டாங்க. வீக்கு. நான் அடிச்சு சொல்றேன், ஆணித்தனமா சொல்ல, எழுதி வச்சுக்கா. எவன் ஒருத்தன் ஒரு பொண்ண 10 வருஷமா லவ் பண்றானா அந்த காதல நான் சேர்த்து வைக்கிறேன். 2026ல ஆமா, லவ் பண்றவங்கள இல்லன்றீங்களா? இல்ல. 18-14 வயசுல கல்யாணம், அடுத்த நாள்ல கல்யாணங்க அவங்களுக்கு. அப்ப எப்படி அவங்க எப்படி வாழ்க்கை எத்துன்னு போக முடியும்? பிரேக்கப் தானே ஆகும். ஏன் அதனால பிரேக்கப் பண்றாங்க அப்படின்னு செழிச்சு போயிடா. சுத்தத்துல பாதியில முக்காவாசி காதல் சுத்தியே பாதி போச்சு. நம்பிக்கை வரணும். முதல்ல லவ் பண்ணிட்டு, ஏய் உனக்கு ஒரு வேலை கிடைக்கிட்டா, எனக்கு ஒரு வேலை கிடைக்கும், நீ யாரையும் லவ் பண்ணாத, நானும் எவனும் லவ் பண்ண மாட்டேன், நான் வெளியூர்ல போய் சம்பாதிக்க போறேன். நான் சொல்றது புரியுது? அந்த காதலை பெற்றோர்கள்ட்ட சொல்லிட்டு அமெரிக்காவில் போனா கூட உன் மேல நம்பிக்கை வரணும். கரெக்டா புரியுதா? அப்படி அமெரிக்காவில் அந்த பொண்ணு போய் பானு தேடின்னு போ, உனக்கோசம் நான் போயிருக்கிறா. அதுவே நீ தேடின்னு வா, உனக்கோசம் நான் வாடுறான். இதுதாங்க உண்மையான காதல். அந்த பாண்டிங் வரும். இல்லைன்னா அந்த காதலே வராது. நான் அடிச்சு சொல்றேன், ஆணித்தனமா சொல்றேன். இந்த படம் வந்து இதே முறையிலும் பேர் வச்சிருக்காங்க. சோ அந்த படத்துக்கும் இதே படத்துக்கும் இந்த படத்துக்கும் எதாவது கனெக்டிவிட்டி இல்ல, வேற வித்தியாசம் இருக்குது. அதான் சொல்றேன். 2098 கதையை வச்சு சொல்லிக்கிறேன். டீச்சர் காதல். அதுக்கடுத்து 2026 வாலிப காதல். ட்ரைனிங் எல்லாம் போறது, அங்க ஒரு பொண்ணை சந்திக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொன்னு வருது, ஐடி துறையில அங்க ஒரு பொண்ணு லவ் பண்ற. இப்படிதானே வருது. அப்போ பேக் டு 10 வருஷம் வருது இல்ல, 10-15 வருஷம் வருது இல்ல ஒரு லவ். புரியுதா? அப்ப குறைஞ்சது ஒரு பர்சன்டேஜ் 35 வருஷம் எடுத்துங்க. 35 வருஷம் 37 வருஷம் ஆகுது. கரெக்டா சொல்றது? அவ்வளவு நாள் இப்ப வெயிட் பண்ணுவாங்களா? அங்கதானே கேள்விக்குறி வைக்கிறாரு டைரக்டர். 10 வருஷம் எவனா லவ் பண்ண சொல்லு, ஒரே பொண்ண. அந்த காதல நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றேன்னு. அப்பாவோட பேரை மகன் காப்பாத்திட்டாரு. அப்பா வந்து காதல்ல தோத்துட்டாரு, மகன் காதல்ல ஜெயிச்சுட்டா போல. அதான் ஸ்கிரீன் பிளேல சேர்த்து வச்சு அதே பொண்ணை கல்யாணம் பண்றாங்க. அதான் படத்துக்கு வெற்றி. உங்களுக்கு இந்த படம் வந்து போடிக்காம ஜாலியா போதா? எனக்கு ஜாலியா போகுது. ஏன்னா நான் அனுபவிச்சு பார்த்து படம் இது. அனுபவிச்சு இதேம் படம் அனுபவிச்சு நாங்களாம் தேட்டர்ல பார்த்தோம். அந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது. அந்த காலத்துலயே கூட்டம் இருந்ததுன்னா, இப்போ இந்த காலத்துல இவ்வளவு கூட்டம் இருக்குன்னா அவருடைய பிளாஷ்பேக் அதெல்லாம் இருக்குதான்னு பார்த்தாங்க. அதுல கொஞ்சம் கூட ஒட்டலை. அப்படியே காப்பி டு ரைட்டு வரல. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், நான் சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான். இதுதான் நம்ம மைண்ட் செட்ல முரளி ஞாபகம் வருது. ஏன் கடைசி வரைக்கும் காதல சொல்லாம இருக்காரு? இல்ல, நான் ஃப்ரெண்டா பழகிட்டு சொல்லிச்சுன்னா பயம். நான் உனக்கு அப்படிலாம் நான் பழகலடா, அப்படிலாம் நான் சுத்துறடா உன் கூட. ஆனா நீ ஹோட்டலுக்கு வருவே, துண்ணுவே, எல்லாமே பண்ணுவேன். நான் சொல்றது புரியுதா? லவ்னு சொன்னா பயமா இருக்குதுல்ல, பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா. அப்பதானே இப்ப அப்படித்தானே நடக்குது. 2026 தான் எடுத்துக்காட்டு தான் இந்த படம். இது 2026 தான் அவர் எடுத்துக்காட்டே எடுத்துக்கிறாங்க. 2019 எடுத்துக்காட்டே வரல, ஸ்கிரீன் பிளேல வரல. 2026 எங்க காதல் அந்த காலத்துல இப்படி இருக்குது. அது மாதிரி வெயிட் பண்ணி லவ் பண்ணுவீங்களா, வெயிட் பண்ணி அவனை சூஸ் பண்ணுவீங்களா, லவ் பண்ணி அந்த கல்யாணத்தை ஏத்துப்பீங்களா சொல்ல வர்றதுதான். இப்போ நான் இப்போ ரோட்ல பொண்ணு பேசின்னு இருக்கேன், திடீர் லவ் சொன்னா, நான் அப்படி பழகலடா அவங்ககிட்ட, நான் ஃப்ரெண்டா தான்டா பழகுறேன், என்னடா நீ தப்பா நினைக்கிற, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்ன என்ன ஆகும்? அதுதான் அந்த கதையில கேள்விக்குறியா இருக்குது, ஆச்சரியக்குறியா இருக்குது. வேற எதுவுமே இல்லை, மிஸ்ஸிங்கே இல்லை. காமெடி அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது டீம் காமெடி நல்லா பண்ணிக்கிறா போல. அது யூடியூப்ல இருக்கிற வரை எல்லாம் அது நம்ம சின்ன ஜெயந்தை காமிச்சோன்னு தான் இதே படம் ஞாபகம் வருது. ஒரு சீன்ல தான் வராரு சின்ன ஜெயந்தி. அப்போ அந்த அங்க போகுது கான்வர்சேஷன், அங்க போகுது, எல்லாம் கிளாப்ஸ் பண்றாங்க. இளையராஜா சாங் நிறைய யூஸ் பண்ணிக்கிறாங்க. பொட்டு வைத்த என் வட்ட முகம், அந்த மியூசிக் பிஜிஎம்லாம் வருது. ஒருவேளை இளையராஜா கேஸ் போறாரான்னு தெரியல, ரைட் வாங்கிச்சிருப்பாங்க கண்டிப்பா. அவரு படத்துல அவர் தானே இசையமைச்சுக்கிறாரு. அது ரைட் சார். அதாவது இது வந்து தேவா படத்துல வச்சாதான் கேஸ் ஆயிடுங்க, புரியுதா? அவர் போட்ட டியூனே இந்த படத்துல கொண்டு வந்துக்கிறாப்பல. தமன்னா யாரோ இசையமைப்பாளர் நினைக்கிறேன், யாருன்னு தெரியல, தமன்னா
ரைட்ஸ் வாங்கி தான் பர்மிஷன், ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் தான் ஆல்ரெடி இளையராஜா கொடுக்குறேன்றல, நான் கேட்டா கொடுக்க மாட்டேன் நான் சொல்றேன்னு கேட்டுக்கிறாருல, கேட்காம போடுறதானே கேஸ் வருது. சின்ன ஜெயந்த் வந்து அப்பா கூட நடிச்சிருக்காரு ஒரு சார்பில், இப்போ மகன் கூட நடிச்சிருக்காரு. இந்த காம்போ உங்களுக்கு தெரியும். அதுதான் என் மகன் மாதிரியே இருக்க, என் ஃப்ரெண்டு மாதிரியும் சொல்றா போல. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தா அந்த காதல போய் சொல்லு 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 சொல்லுன்னு உசுப்பேத்துறா போல. உசுப்பேத்தையும் கேட்கல. உசுப்பேத்தி நீ கேட்கலையே, கம்முன்னு இருக்கிறிய. அப்ப புரியுதா? அப்போ நெஞ்சி வந்து இதயன்றது ரொம்ப வீக், காதல்ன்றது ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க, ஹார்ட் வந்து ரொம்ப வீக்கா இருக்குதுங்க. ஸ்கிரீன்ல தெரியுது. எங்க உடஞ்சிடுமோ, சொன்னா உடஞ்சிடுமோ சொல்லி அந்த ஹார்ட் கம்மியா இருக்குது. ஆனா லவ் பண்றதுக்கு தைரியம் இருக்குதுங்க. ரெண்டு விஷயங்க, லவ் பண்றதுக்கு தைரியம் இருக்குது, அந்த ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு தைரியம் இல்லை. அதுதான் இதயம் முரளின்றது. இந்த படம் வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படம் அந்த அளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் குடும்பங்களுக்கு லவ் பண்ணவங்க வந்து பார்க்கலாம், லவ் பண்ணவங்க வந்து பார்க்கலாம். ஒருத்தர் மேல எந்த அளவுக்கு அன்பா இருக்கிறாங்கன்னு கல்யாணம் ஆனவங்களும் பார்க்கலாம், தப்பு கிடையாது. லவ் பண்றவங்க 100% பார்க்கலாங்க. அதை விட்டுருங்க. லவ் பண்றவங்க 100% 18 வயசு முதல் 21 வயசு இவங்க எல்லாம் வந்து அழகா வந்து பார்த்துட்டு அப்பவே நீங்க முடிவு பண்ணீங்க, 10 வருஷமே நான் லவ் பண்றேன், நீ உண்மையா, நானும் 10 வருஷமா உண்மையா லவ் பண்ண, அப்போ ஒப்பந்தம் பண்ணினுங்க. நீ எந்த பொண்ணும் பார்க்க கூடாது, நீ எந்த பாய் ஃப்ரெண்டும் சந்திக்க கூடாது. சொல்றது புரியுதா? அதுதான் உண்மையான லவ்.